வாசிங்க. சங்கீதம் 126 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தபடினால் இது நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. 1வது வசனத்தை வாசிங்க. சீயோனில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 2வது வசனம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதியாருக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வேத பகுதி அல்ல, இது பொதுவாய் சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 126 சங்கீதத்தில் பார்க்கிறோம், புறஜாதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்த மேலான காரியத்தை கண்டு கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன போதிலும் அதன் விடக்கும் மேலாய் அதை நன்மையை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பெரிய செய்கைகளை கண்டு கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தம், ஆர்ப்பரி சத்தம் அதிகமாக இருந்துச்சு என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீயோனில் சிறையிருப்பை கர்த்தர் திறப்பின போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொன்னார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டத்தினும் வேதனையும் மாற்றும் போது விடுபட்டு ஒரு சபையான பாதையிலே அவர் திருத்தி, அவர் ஒடுக்கி, அவர் நடத்தி கொண்டு வரும்போது நம்ம சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்ன, ஆண்டவர் என்னை நடத்தின விதம் ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. அல்லேலூயா. அதான் அங்க சொல்லப்பட்ட சொப்பனம் காண்கிறது போல அவன் கடந்து வந்தோம், கடந்து போகிறோம் என்று சொல்லுகிற நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்தார், பெரிய நன்மையான காரியத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்தார், வழிநடத்த கிருபை செய்தார், அவருடைய சமூகத்தில் அதிகமான காரியத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்தார், பலப்பட கிருபை செய்தார், அவர் ஔஷதத்தை தந்தார் என்று சொல்லுகிற நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியத்தை அவன் செய்தார், இது நிமித்தமாய் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை எல்லாம் செய்த உண்மைதான். ஆண்டவர் வசனத்தில் சொல்லுற மாதிரி ஒரு கனவு காண்கிறது போல இது எப்படி மாறி போச்சு, இது எப்படி தப்பி வந்தோம் என்று சொல்லி சூழ்நிலை கடந்து பார்க்கிறது உண்மைதான். ஆகிலும் அந்த பெரிய செய்கைகளுக்கு உண்டான தக்க பலன் என்னன்னு சொன்னா, இது நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.